ஜல்லிக்கட்டுகளின் போது மாடுகள் துன்புறுத்தப்படுவதாக விலங்குகள் நல அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்த வாதத்துக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் தொடர்ந்த வழக்குகள் நீதிபதி ஜோசப் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாடுகள் துன்புறுத்தப்படுவதாக விலங்குகள் நல அமைப்புகள் வழங்கிய புகைப்பட ஆதாரங்கள் யதார்த்தத்துக்கு முரணானது என்று தமிழக அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வழக்கு விசாரணை வரும் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. நீலகிரியில் அடையாளம் காணப்பட்ட 191 இடங்களில் உள்ள அந்நிய மரங்களை முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழக வனப்பகுதிகளில் பரவி கிடக்கும் அந்நிய மரங்களை அப்புறப்படுத்துவது தொடர்பான வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது மொத்தமுள்ள அனைத்து அந்நிய மரங்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகளை 15 நாட்களில் முடித்து 4 வாரங்களில் டெண்டர் கோரி அவற்றை அகற்ற உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை டிசம்பர் 22ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்று வெள்ளத்தில் சிக்கிய பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட 7 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். கோவை பீளமேட்டைச் சேர்ந்த சரவணன், சஞ்சய், கணேஷ்குமார் உள்ளிட்ட 7 பேர் பவானி ஆற்றில் குளிப்பதற்காக மேட்டுப்பாளையம் வந்துள்ளனர். குண்டுக்கல் துறை என்ற இடத்தில் பவானி ஆற்றில் இறங்கி நீண்ட நேரம் குளித்து விளையாடியுள்ளனர். அப்போது இரவு 8 மணி அளவில் பில்லூர் அணையிலிருந்து நீர்மின் உற்பத்திக்காக ஆற்றில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. அது பற்றி தெரியாமல் குளித்த 7 பேரும் திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிக் கொண்டனர். ஆற்றின் நடுவே இருந்த மணல் திட்டுக்கு சென்ற அவர்கள் அங்கிருந்த மரத்தின் மீது ஏறி தங்களை காப்பாற்றும்படி கூச்சலிட்டனர். அதை கேட்ட உள்ளூர் மக்கள் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் பரிசல் மூலம் ஆற்றின் நடுப்பகுதிக்கு சென்று 7 பேரையும் மீட்டனர். ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வு முடிவுகள் குறித்த போலியான பட்டியல் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இதனை விண்ணப்பதாரர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம் என அறிக்கை ஒன்றில் தேர்வாணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அனைத்து தேர்வு முடிவுகளும் தேர்வாணைய இணையதளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்றும் பொய்யான தகவல்களை பரப்புபவர்களின் மீது கடுமையான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொய்யான வாக்குறுதிகளை கூறி சட்டத்திற்கு புறம்பாக வேலை வாங்கி தருவதாக கூறும் இடைத்தரகர்களிடம் விண்ணப்பதாரர்கள் மிகவும் கவனமாக இருக்குமாறு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. வரும் ஆண்டின் பட்ஜெட் குறித்த ஆலோசனைக்காக அனைத்து மாநில நிதியமைச்சர்களை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று சந்திக்கிறார். அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆலோசனைகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா கடந்த திங்களன்று தொடங்கினார். தொழிலதிபர்களை சந்தித்து உட்கட்டமைப்பு மற்றும் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட அம்சங்கள் பற்றி ஆலோசனை மேற்கொண்டார். நேற்று இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி தொழில்களின் பிரதிநிதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டார். சுகாதாரம், கல்வி மற்றும் நீர்வளம் உள்ளிட்ட துறைகள் மீதான ஆலோசனையும் இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதன் தொடர்ச்சியாக இன்று அனைத்து மாநில நிதியமைச்சர்களோடு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா ஆலோசனை நடத்துகிறார். இதில் தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்க உள்ளார். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தில் முறைகேடு நடைபெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் செல்வகுமார் தாக்கல் செய்த மனுவில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சிமெண்ட் நிறுவனத்தில் அதிமுக ஆட்சியில் 2018 முதல் 2021ஆம் ஆண்டு வரையில் நடந்த முறைகேடுகளால் அரசுக்கு பல நூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முறைகேடுகள் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் அளித்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் உரிய வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த மனு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பதில் அளிக்க நீதிபதி சுரேஷ்குமார் உத்தரவிட்டார். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் சூர்யா சிவா அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் 6 மாத காலத்துக்கு நீக்கப்படுவதாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெண்களை இழிவுபடுத்துவதை பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்றும் சுமூகமாக சென்றுவிட்டோம் என்று சொன்னாலும் மாநில தலைவராக தான் ஏற்க மறுப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நற்பண்புகளோடு நூற்றுக்கணக்கான தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என கூறிய அண்ணாமலை, கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்ட சூர்யா சிவாவை அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் 6 மாத காலத்துக்கு நீக்குவதாக கூறியுள்ளார். ஆனால் ஒரு தொண்டனாக கட்சியின் வளர்ச்சிக்கு அவர் பணியாற்றலாம் எனவும், சூர்யா சிவாவின் நடவடிக்கைகளில் மாற்றம் கண்டால் அவர் மேல் தனக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தால் பொறுப்பு அவரை தேடி வரும் என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொருளாளர் ரூபி மனோகரன் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாக கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நிகழ்ந்த மோதல் தொடர்பான விசாரணைக்கு ஆஜராகுமாறு ரூபி மனோகரனுக்கு காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டிருந்தது. ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்பாக அவர் ஆஜராகாததால் அதற்கான காரணம் குறித்து விளக்கம் கேட்கப்பட்டது. மோதல் சம்பவம் தொடர்பாக விளக்கமளிக்க ரூபி மனோகரன் 15 நாட்கள் அவகாசம் கோரியிருந்தார். அதனைத் தொடர்ந்து ரூபி மனோகரன் கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார். இந்நிலையில் ரூபி மனோகரன் மீதான சஸ்பெண்ட் நடவடிக்கையை நிறுத்தி வைப்பதாக கட்சியின் தமிழக பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் விதிகளை முறையாக கடைபிடிக்காமல் இயற்கை நீதியை மீறும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட கோவில் ஊழியர்கள் பணியில் தொடர்வது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. தக்கலையைச் சேர்ந்த ஸ்ரீபதி ராஜு என்பவர் தாக்கல் செய்திருந்த மனுவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில் நிதியை முறைகேடு செய்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் கோவில் ஊழியர்கள் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களில் பலர் தற்போதும் பணியில் இருப்பதாக குறிப்பிட்டு அவர்களின் பட்டியலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன், சத்யநாராயண பிரசாத் அமர்வு மனு குறித்து இந்து சமய அறநிலையத்துறை விளக்கம் அளிக்க உத்தரவிட்டு வழக்கை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். ஆன்லைன் ரம்மி தடை மசோதா தொடர்பாக விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு ஆளுநர் ரவி கடிதம் அனுப்பியுள்ளார். கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி சட்டப்பேரவையில் ஆன்லைன் ரம்மி தடை படிப்புக்கு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கவுன்சில் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. கடந்த 19ஆம் தேதி கர்நாடக மாநிலம் மங்களூருவில் சாலையில் சென்று கொண்டிருந்த ஆட்டோ திடீரென வெடித்தது. இதில் ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் அதில் பயணித்த இளைஞர் இருவரும் படுகாயமடைந்தனர். அதைத் தொடர்ந்து காவல்துறை நடத்திய விசாரணையில் ஆட்டோவில் பயணித்த ஷாரிக் என்ற இளைஞர் சதி திட்டத்துடன் குக்கர் வெடிகுண்டை தயாரித்ததும் திட்டப்படி குறிப்பிட்ட இடத்தில் வைக்கச் சென்றபோது தவறுதலாக வெடித்ததும் தெரியவந்தது. எனவே தீவிரவாத இயக்கத்துடன் ஷாரிக் தொடர்பில் இருந்தாரா என்று அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கஞ்சிக்கோடு வாளையாறு வழித்தடத்தில் இரவு நேரங்களில் ரயிலை 30 கிலோமீட்டர் வேகத்திலேயே இயக்க வேண்டும் என தென்னக ரயில்வேக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வனப்பகுதிகளில் உள்ள ரயில் வழித்தடங்களில் யானைகள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார், வரத சக்கரவர்த்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் குறிப்பிட்ட வழித்தடத்தில் ஏற்படும் விபத்துகளால் வருடத்திற்கு 5-6 யானைகள் உயிரிழப்பதாக தெரிவித்தனர். எனவே கஞ்சிக்கோடு வாளையாறு வழித்தடத்தில் 30 கிலோமீட்டர் வேகத்திலேயே ரயிலை இயக்க உத்தரவிட்டனர். மனித உரிமைகள் என்ற போர்வையில் வன்முறை மற்றும் அராஜகங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர், வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றுக்கொண்டு நாட்டில் நெருக்கடி நிலையை உருவாக்குவதற்கு எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்றும் குறிப்பிட்டார். வழக்கமான அலுவல்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் வீதிகளில் போராட்டம் நடத்துவதை தடுப்பதற்கு பாதுகாப்பு படையினருக்கு உரிமை உள்ளது என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். அரசிற்கு ஆளும் கட்சி மட்டுமல்ல, எதிர்க்கட்சியும் அவசியம் என கூறிய அவர், நாட்டிற்காக கடமையாற்ற அனைத்து அதிகாரிகளும் வேண்டும் என்றார். நாட்டை பாதுகாக்கும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளது என்ற ரணில், பாதுகாப்பு படையினர் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் கடமையாற்றுவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் கேமரூன் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து வெற்றி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜி பிரிவில் இடம்பெற்றுள்ள சுவிட்சர்லாந்து கேமரூன் அணிகளுக்கு இடையிலான போட்டி அல் வக்ரா நகரில் உள்ள அல் ஜனோப் அரங்கில் நடைபெற்றது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் கேமரூன் அணி வீரர்கள் தாக்குதல் ஆட்டத்தில் ஈடுபட்டனர். இதே பாணியை சுவிட்சர்லாந்து அணியினரும் கடைபிடித்தனர். ஆனாலும் முதல் பாதியில் இரு அணியினரும் கோல் அடிக்க சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. பந்து கட்டுப்பாட்டை பொறுத்தவரையில் இரு அணிகள் வசமும் சம அளவில் பந்து சுற்றி வந்தது. ஆட்டத்தின் இரண்டாவது பாதி தொடங்கிய சில நிமிடங்களிலேயே சுவிட்சர்லாந்து வீரர் பிரில் எம்போலோ ஒரு கோல் அடித்தார். இதுவே அந்த அணியின் வெற்றி கோலாகவும் அமைந்தது. சர்வதேச செஸ் கூட்டமைப்பு நடத்தும் நாடுகளுக்கு இடையேயான உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டித் தொடரின் அரையிறுதிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ஜெருசலத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டித் தொடரில் பிரான்சுக்கு எதிராக வியாழக்கிழமை நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தில் டை பிரேக்கரில் இந்தியா வெற்றி பெற்றது. 2 சுற்றுகளின் முடிவில் 3-1 என்ற புள்ளிகள் கணக்கில் தலா ஒரு சுற்றில் வெற்றி பெற்று இரு அணிகளும் சமநிலையில் இருந்தன. இதையடுத்து டை பிரேக்கர் சற்று நடத்தப்பட்டது.
இதில் 2.5க்கு 1.5 என்ற புள்ளிகள் கணக்கில் இந்தியா த்ரில் வெற்றி பெற்றது. டை பிரேக்கர் சுற்றுப் போட்டிகளில் சசிகிரண் தோற்று விதித் குஜராத்தி டிரா செய்த நிலையில் நிகில் சரின் மற்றும் நாராயணன் இருவரும் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றதால் இந்தியாவுக்கு வெற்றி கிட்டியது. இதையடுத்து அரையிறுதியில் உஸ்பெகிஸ்தானை எதிர்த்து இந்தியா விளையாட உள்ளது. மற்றொரு அரையிறுதியில் சீனாவும் ஸ்பெயினும் மோதுகின்றன. ஆகியோர் கொல்கத்தா மற்றும் ராஜஸ்தான் நீதிமன்றங்களுக்கு இடமாற்றம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி VM வேலுமணி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்துக்கும், டி. ராஜாவை ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்திற்கும் இடமாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. பட்டு தேவானந்த் ஆந்திர உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கும், டி. நாகராஜன் தெலங்கானா உயர்நீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கும் மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இதேபோல ஆந்திர உயர்நீதிமன்றத்திலிருந்து நீதிபதி ரமேஷ் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கும், லலிதா கண்ணகேந்தி தெலங்கானாவிலிருந்து கர்நாடகத்துக்கும் இடமாற்றம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா உயர்நீதிமன்ற நீதிபதி அபிஷேக் ரெட்டி பாட்னா உயர்நீதிமன்றத்திற்கு அது பற்றி வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர். நிகழ்விடத்துக்கு சென்று ஆய்வு செய்த அவர்கள் தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் முழுவதும் அப்படியே காவிரியில் வெளியேற்றப்பட்டு வந்த நிலையில் தற்போது டெல்டா மாவட்டங்களில் பாசன தேவை அதிகரித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அணையிலிருந்து வினாடிக்கு 10,000 கன அடி திறக்கப்பட்டு வந்த தண்ணீர் தற்போது 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியில் நீடித்து வந்த நிலையில் தற்போது அணைக்கான நீர்வரத்தை விட பாசனத்திற்கான தண்ணீர் திறப்பு அதிகரித்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் சரிய தொடங்கியுள்ளது. நெய்வேலி NLC சுரங்க விரிவாக்கத்துக்காக நிலம் கையகப்படுத்தப்படுவது குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தில் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். நெய்வேலியில் NLC நிறுவனத்தின் முதலாவது சுரங்க விரிவாக்கத்துக்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் NLC நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் ஈடுபட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்தப்படுவது குறித்து கங்கை கொண்டான் பேரூராட்சிக்கு உட்பட்ட அகிலாண்ட கங்காபுரம், ஓடை தாண்டவம், குப்பம் பகுதிகளில் பன்ருட்டி சமூக நலத்துறை வட்டாட்சியர் பலராமன் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற கிராம மக்கள் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம், வீட்டில் ஒருவருக்கு நிரந்தர வேலை, 10 சென்ட் மாற்றுமனை ஆகியவை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். கோரிக்கைகளை முன்வைத்து வாக்குவாதம் செய்த அவர்கள் அதிகாரியிடம் மனுவும் அளித்தனர். மன்னார்குடி அரசு மருத்துவமனைக்கு 5 தளங்களோடு கூடிய புதிய கட்டடம் கட்டப்படும் என்று மருத்துவத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மன்னார்குடி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சுப்பிரமணியன் RT-PCR பரிசோதனை மையம், குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவு உள்ளிட்டவைகளை பார்வையிட்டார். மருத்துவமனைக்கு தேவையான வசதிகள் குறித்தும் அதிகாரிகள் மற்றும் மருத்துவர்களிடம் அவர் கேட்டறிந்தார். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இணையாக மன்னார்குடி மருத்துவமனைக்கு புறநோயாளிகள் வந்து செல்வதால் 5 தளங்களோடு கூடிய புதிய கட்டடம் கட்டப்படும் என்றும் மேற்கொண்டு வசதிகள் செய்து தரப்படும் என்றும் அமைச்சர் சுப்பிரமணியன் கூறினார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாவிட்டால் பொங்கலை கருப்பு பொங்கலாக கொண்டாடுவோம் என அரசு ஊழியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் மாவட்டம் தோறும் அரசு அலுவலகங்களில் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இரவு நேரத்தில் ஏராளமான அரசு ஊழியர்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு வஞ்சித்து வருவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அரசு ஊழியர் சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்றுக்கொள். பிறமொழி கலப்பில்லாது தனித்தமிழில் உரையாற்ற மாணவர்கள் தயாராக வேண்டும் என நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் கேட்டுக் கொண்டார். தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக நாகை மீன்வள பல்கலைக்கழகத்தில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்களை பெருமைப்படுத்தும் நிகழ்வு நடைபெற்றது. கலை நிகழ்ச்சிகளோடு தொடங்கிய விழாவில் கவிதை, கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. விழாவில் உரையாற்றிய நாகை மாவட்ட ஆட்சியர் தாய்மொழி சிறப்பை உணர்ந்து மாணவர்கள் பிறமொழி கலப்பின்றி உரையாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மயிலாடுதுறையில் பொது சுகாதாரத்துறையின் 100ஆண்டு விழாவையொட்டி சுகாதாரத்துறையினர் 100 எண் வடிவில் நின்று மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டு கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பொது சுகாதாரத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
துணை இயக்குநர் குமரகுருபரன் வலியுறுத்தி போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய நிலையில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா நூலகம், மதுரையில் அமைய இருக்கும் கலைஞர் நினைவு நூலகம் ஆகியவற்றுக்கு தேவையான நூல்கள் கொள்முதல் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்த நூலகங்களுக்கான நூல்கள் கொள்முதல் செய்வது தொடர்பாக புத்தக வெளியீட்டாளர்கள், விற்பனையாளர்களிடமிருந்து நூல்கள் வரவேற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்முதலில் பங்கேற்க உரிய படிவத்தில் வெளியிடப்பட்டுள்ள நூல் விவரங்களை பூர்த்தி செய்து மாதிரி படிவத்தோடு சென்னை அண்ணா நூலகம் என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் நடித்துள்ள வாரிசு படத்தின் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இந்திய விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வம்சி இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள வாரிசு படத்திற்காக செம்பரம்பாக்கம் அருகே உள்ள EVP பிலிம் சிட்டியில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது. இதில் உரிய அனுமதியின்றி யானைகளை வைத்து படப்பிடிப்பு நடத்தியதாக தகவல் வெளியானது. இதற்கு விளக்கம் கேட்டு படத்தின் தயாரிப்பு நிறுவனமான வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் நிறுவனத்திற்கு இந்திய விலங்குகள் நல வாரியம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ஒரு சில நாளில் வீடு திரும்புவார் என மருத்துவமனை தெரிவித்துள்ளது. நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் சென்னை போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல் சோர்வு மற்றும் லேசான காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கமல்ஹாசன் நலமுடன் உள்ளதாகவும் ஓரிரு நாளில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்போடியா நாட்டில் நடைபெற்ற பரதநாட்டியம் நிகழ்வில் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவிகள் பங்கேற்றனர். சியாம்ரிப் நகரில் அங்கோர் தமிழ் சங்கம் மற்றும் கம்போடியா நாட்டின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் சர்வதேச பரதநாட்டிய நிகழ்வு நடைபெற்றது. இதில் கோவையைச் சேர்ந்த பரதாலயம் என்ற நடனப் பள்ளியின் மாணவிகள் அங்கோர் வாட்டின் 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிரசாத் பை சிவன் கோயில் நடனத்தை அரங்கேற்றம் செய்தனர். தொடர்ந்து 5வது ஆண்டாக நடைபெற்ற பரதநாட்டிய நிகழ்வில் அங்கோர் தமிழ்ச்சங்க தலைவர் ஸ்ரீனிவாசராவ், பரதநாட்டிய ஆசிரியர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் கம்போடிய அரசின் கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குநர் சுபிப் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். கோகுல்ராஜ் கொலை வழக்கில் பிறல் சாட்சியாக மாறிய சுவாதியை நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் சங்கர் உள்ளிட்ட 5 பேர் விடுதலை செய்ததை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கீழமை நீதிமன்றத்தின் விசாரணை அறிக்கையை பார்க்கும்போது தொடக்கத்தில் சுவாதி நட்சத்திர சாட்சியாக இருந்துள்ளார் என்றும், ஆனால் அதற்கும் 164 வாக்குமூலத்தை வழங்கியதற்கும் இடையில் ஏதோ நிகழ்ந்துள்ளது எனவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நீதிமன்றம் தானாக முன்வந்து சுவாதியை மீண்டும் சாட்சியாக விசாரிக்க விரும்புவதாக கூறிய நீதிபதிகள் சுவாதியின் பெற்றோருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் போதுமான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறினர். மயிலாடுதுறை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் அழுகிய பயிரை காண்பித்து விவசாயி ஒருவர் தனது வேதனையை தெரிவித்தார். ஆட்சியர் லலிதா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மயிலாடுதுறை, சீர்காழி, குத்தாலம், தரங்கம்பாடி விவசாயிகள் தங்களது குறைகளை தெரிவித்தனர். அப்போது திருக்கடையூரைச் சேர்ந்த விவசாயி ராமமூர்த்தி என்பவர் அழுகிய பயிரை காண்பித்து பேரிடர் பாதித்த மாவட்டமாக மயிலாடுதுறையை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மதுரையில் நெடுஞ்சாலைகளில் கொட்டப்பட்டு வரும் குப்பைகளால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். நெடுஞ்சாலைகளில் தொழிற்சாலை கழிவுகள், இறைச்சி கழிவுகள், மருத்துவ கழிவுகள் உள்ளிட்டவை டன் கணக்கில் கொட்டப்படுவதால் துர்நாற்றம் வீசுவது மட்டுமின்றி நீர்நிலைகளும் மாசடைந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அவ்வப்போது எரிக்கப்படும் குப்பைகளால் சிரமப்படுவதாக வாகன ஓட்டிகளும் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் கேட்டதற்கு நெடுஞ்சாலை ஓரத்தில் குப்பைகளை கொட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் அமைந்துள்ள ஐயப்பன் கோயிலின் தரைதளத்தை புதுப்பிக்கும் பணிக்கான பூமி பூஜை நேற்று நடைபெற்றது. பழமை வாய்ந்த இக்கோவிலின் தரைதளம் புதுப்பிக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதன் பின்பு நடந்த கார்த்திகை மாத சிறப்பு பஜனை விழாவில் ஐயப்ப பக்தர்கள் ஒன்றிணைந்து கூட்டு வழிபாடு நடத்தினர்.
கால்பந்து ரசிகர்களை உற்சாகப்படுத்த ராமநாதபுரத்தில் உலகக்கோப்பை வடிவில் 85 கிலோ கேக் உருவாக்கப்பட்டுள்ளது. பாரதி நகரில் உள்ள பேக்கரியில் ஒவ்வொரு முறையும் இதுபோன்று கேக் வடிவமைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் தற்போது 4 நாட்களாக சுமார் 265 முட்டை, 65 கிலோ சர்க்கரை கொண்டு கேக் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கேக்கின் முன்னால் நின்று வாடிக்கையாளர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். நீலகிரி மாவட்டம் தேவர்சோலை பேரூராட்சி பகுதியில் சொத்து வரி அதிக அளவில் உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறி மாதாந்திர மன்ற கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தொடர்ந்து பேரூராட்சி அலுவலகம் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேரூராட்சி பகுதியில் வளர்ச்சிப் பணிகள் தடைபட்டுள்ளதாகவும் நிரந்தரமான செயல் அலுவலர் இல்லாதது இதற்கு காரணம் எனவும் அவர்கள் புகார் கூறினர். இதுகுறித்து பேரூராட்சி பொறுப்பு செயல் அலுவலர் பிரதீப்பிடம் வினவிய போது சொத்து வரி பல மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து ஆய்வு செய்து முடிவெடுக்கப்படும் என்றார். திங்களன்று பேரூராட்சிக்கான நிரந்தர செயல் அலுவலர் பணியில் சேர உள்ளதாகவும் 8 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோவிலில் 61,63,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைத்துள்ளது. இந்த மாதம் பக்தர்களால் செலுத்தப்பட்ட காணிக்கையை கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து முன்னிலையில் அறநிலையத்துறை ஊழியர்கள், கோவில் பணியாளர்கள் கணக்கிட்டனர். அதில் உண்டியல் எண்ணிக்கையில் ரொக்கமாக 61,63,375 ரூபாயும், 188 கிராம் தங்கமும், 3,121 கிராம் வெள்ளியும் காணிக்கையாக பெறப்பட்டுள்ளதாக கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே படிக்கட்டில் நின்றபடி பயணித்ததை கண்டித்த அரசு பேருந்து நடத்துனரை பள்ளி மாணவர்கள் தாக்கியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆம்பூரில் இருந்து பேர்ணாம்பட்டுக்கு சென்ற அரசு பேருந்தில் தேவலாபுரம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் சிறப்பு IAS அதிகாரியை நியமித்து கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஃபோர்ட் கொச்சியின் சார் ஆட்சியராக இருக்கும் விஷ்ணுராஜ் சபரிமலையின் மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜை கால சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு முழு தொடர்புகளோடு இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலையில் நடை திறக்கப்பட்டுள்ளதால் பக்தர்களின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.